ஹை ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்மளுடைய சேனலில் 6th ஸ்டாண்டர்ட் ஃபஸ்ட்டு டேர்மில் சயின்ஸில் அலகு 1 அளவீடுகள், இந்த ஃபஸ்ட்டு டேர்மில் அலகு 1 அளவீடுகள் பாடத்தில் இருக்கிற புக் பேக் ஒன் வேர்ட் கொஸ்டின்ஸ் தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் அடுத்தடுத்து புது வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். ஃபஸ்ட் ரோமன், சரியான விடையை தேர்ந்தெடுத்து எழுதுக. இதில் ஃபஸ்ட் கொஸ்டின், ஒரு மரத்தின் சுற்றளவை அளவிட பயன்படுவது இது. ஒரு மரத்துடைய சுற்றளவை அளவிட பயன்படுவது அளவு நாடா? ஒன்றுக்கான பதில் ஆப்ஷன் டி, அளவு நாடா. கேள்வி 2, 7 மீட்டர் என்பதை சென்டிமீட்டரில் மாற்றினா கிடைக்கிறது என்ன அப்படின்னு பார்க்கும்பொழுது, 7 மீட்டர் அப்படிங்கிறத சென்டிமீட்டரில் மாற்றும் பொழுது கிடைக்கிறது 700 சென்டிமீட்டர். 2க்கான பதில் ஆப்ஷன் சி தான் கரெக்டு. கேள்வி 3, அளவிடப்படக்கூடிய அளவிற்கு டேஷ் என்று பெயர். அளவிடப்படக்கூடிய அளவிற்கு அளவீடு என்று பெயர். 3க்கான பதில் ஆப்ஷன் பி, அளவீடு. கேள்வி 4, சரியானதை தேர்ந்தெடு. இதில் சரியானது என்ன அப்படின்னு பார்க்கும் பொழுது ஆப்ஷன் இ தான் கரெக்டு. கேள்வி 5, அளவுகோலை பயன்படுத்தி நீளத்தை அளவிடும் பொழுது உனது கண்ணின் நிலை டேஷ் இருக்க வேண்டும். அளவுகோலை பயன்படுத்தி நீளத்தை அளவிடும் பொழுது உன்னுடைய கண்ணின் நிலை எப்படி இருக்கணும் அப்படின்னா, அளவிடும் புள்ளிக்கு மேலே செங்குத்தாக இருக்கணும். 5க்கான பதில் ஆப்ஷன் பி தான் கரெக்டு. அடுத்து செகண்ட் ரோமன், கோடிட்ட இடத்தை நிரப்புக. இதில் கேள்வி 1, எஸ்ஐ அலகு முறையில் நீளத்தின் அலகு டேஷ். எஸ்ஐ அலகு முறையில் நீளத்தின் அலகு மீட்டர். 1க்கான பதில் மீட்டர். கேள்வி 2, 500 கிராம் NH என்ன பதில் அப்படின்னா 500 கிராம் அப்படிங்கிறது 5 கிலோகிராம். கேள்வி 3, டெல்லிக்கும் சென்னைக்கும் இடையில் உள்ள தொலைவு டேஷ் என்ற அலகால் அளவிடப்படுகிறது. ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு நம்ம எப்படி மெஷர் பண்ணுவோம் அப்படின்னா கிலோமீட்டரில் மெஷர் பண்ணுவோம். 3க்கான பதில் கிலோமீட்டர். கேள்வி 4, 1 மீட்டர் அப்படிங்கிறது 100 சென்டிமீட்டர். கேள்வி 5, 5 கிலோமீட்டர் அப்படிங்கிறது 5000 மீட்டர். சரியா தவறா பார்த்துடலாம். ஃபஸ்ட் கொஸ்டின், ஒரு பொருளின் நிறையை 126 கிலோகிராம் என கருதலாம். இது கரெக்டு தான். கேள்வி 2, ஒருவருடைய மார்பளவை மீட்டர் அளவுகளை பயன்படுத்தி அளவிட முடியும். இது தவறு. கேள்வி 3, 10 மில்லிமீட்டர் என்பது 1 சென்டிமீட்டர். இது கரெக்டு. கேள்வி 4, முழம் என்பது நீளத்தை அளவிட பயன்படுத்தப்படுகின்ற நம்பகமான முறை. இது தவறு. கேள்வி 5, எஸ்ஐ அலகு முறை உலகம் முழுவதுமே ஏற்றுக்கொள்ளப்பட்டுள்ளது. இதுவும் கரெக்டு. ஃபோர்த்து ரோமன், ஒப்புமையுடைய அடிப்படையில் நிரப்புகன்னு கேட்டிருக்காங்க. சர்க்கரை பொது தராசு. சர்க்கரை தராசில் நம்ம மெஷர் பண்ணுவோம். அதுவே எலுமிச்சை சாறு எப்படி மெஷர் பண்ணுவோம் அப்படின்னா அளவு ஜாடி மூலமாக மெஷர் பண்ணுவோம். கேள்வி 2, மனிதனுடைய உயரம் சென்டிமீட்டர் அப்படின்னா கூர்மையான பென்சில் முனையோட நீளம் எப்படி அப்படின்னா மில்லிமீட்டர். அந்த ஷார்ப்பாக இருக்குல்ல பென்சிலுடைய ஷார்ப்பு இது. கேள்வி 3, பால் பருமனால் மெஷர் பண்ணுறோம். காய்கறிகள் எப்படி மெஷர் பண்ணுறோம் அப்படின்னா நிறை தராசு மூலமாக மெஷர் பண்ணுறோம். 5th ரோமன், முன்கையின் நீளம். முன்கையுடைய நீளம் எவ்வளவு அப்படின்னா முழம். முன்கையில் மூலமாக தான் நம்ம முழம் வச்சு பார்க்குறோம். 2, நீளத்தின் எஸ்ஐ அலகு அப்படிங்கிறது என்னென்னா மீட்டர். நானோ அப்படிங்கிறது 10⁹. அடுத்து காலத்தின் எஸ்ஐ அலகு அப்படிங்கிறது வினாடி. கிலோ அப்படிங்கிறது 10⁻3. 6th ரோமனு, பின்வரும் அலகுகளை ஏறு வரிசையில் எழுதுகன்னு கேட்டிருக்காங்க. இதில் மாறி மாறி இருக்குது. நம்ம ஆர்டர் வைஸாக எப்படி எழுதணும் அப்படிங்கிறது தான். முதல்ல வர்றது மில்லிமீட்டர், 1 மில்லிமீட்டர். 2வது வர்றது 1 சென்டிமீட்டர். 3வது வர்றது 1 மீட்டர். 4வது வர்றது 1 கிலோமீட்டர். இந்த ஆர்டரில் எழுதணும். இதோட இன்றைக்கான இந்த அளவீடுகள் பாடத்தில் இருக்கிற புக் பேக் ஒன் வேர்டு கொஸ்டின்ஸ் முடியுது. அடுத்து 2 மார்க்கு 5 மார்க் கொஸ்டினை இன்னொரு நாள் பார்க்கலாம். நன்றி.